பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொருந்திய மகத்தான சிறப்புமிக்க அல்லாஹுவின் பால் திரும்பக்கூடிய நல்லமல்களை அதிகம் செய்யக்கூடிய சிறப்புக்குரிய ஒரு மாதமாக ரமலான் மாதம் இருக்கிறது. இந்த மாதம் அதிகமான நல்லமல்களை செய்யக்கூடியத ஒரு மாதம். 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய ஒரு இரவை கொண்ட மாதம். பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்திலே யாரேனும் நல்லமல்கள் செய்யாது போனால் அனைத்து நல்லறன்களையும் இழந்தவராகவும், யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடலையோ அந்த மாதத்தில் பாவ மன்னிப்பு தேடாதவர் அல்லாஹுவின் அருளிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறார் என்றும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதம். அந்த மாதத்தை யாரேனும் அடைந்து கொண்டால் அவர்கள் நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது அருள்மறையான் திருமறையிலே எங்களுக்கு வலியுறுத்துகின்றான். நோன்பு என்பது பசியை, தாகத்தை, இச்சையை கட்டுப்படுத்தி அல்லாஹுக்காக வேண்டி என்ற எண்ணத்தோடு அதிகாலையில் இருந்து மாலை வரைக்கும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்வது, இதுதான் நோன்பினுடைய அர்த்தம். இந்த நோன்பை யாரெல்லாம் நோட்க வேண்டும் என்று பார்த்தால், ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும், வயதுக்கு வந்தவராக இருக்க வேண்டும், நோன்பு நோட்க தகுதியுடைய உடல் பலமுடையவராக இருக்க வேண்டும். அதே போன்று பெண்களாக இருந்தால் மாதவிடாய் அல்லது பிரசவத்தீட்டு போன்றவைகளில் இருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும். இவைகள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களுக்குரிய நிபந்தனையாக இருக்கிறது. அதே போன்று நோன்புக்கென்று 2 ருக்குன்கள் இருக்கிறது. அது எங்களுடைய ஆசையை, இச்சையை கட்டுப்படுத்துதல், உணவு உட்கொள்ளாமல் இருத்தல், நீர் அருந்தாமல் இருத்தல், அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹுக்காக வேண்டி தன்னை கட்டுப்படுத்தி கொள்வதும், இரவு நேரத்திலேயே மனதினால் நாளை நோன்பு நோக்கப் போகிறேன் என்று உறுதி கொள்வதும், நீயத்து வைத்து கொள்வதும் 2 ருக்குன்களாக இருக்கிறது. இந்த நீயத்து வைப்பதென்பது உள்ளத்தால் நினைப்பதைத்தான் குறிக்கிறதே தவிர நாவினால் மொழிவது அல்ல. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வரக்கூடிய இந்த சங்கை மிக்க ரமலான் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை கொண்டிருக்கிறது. அந்த மாதத்திலே நாங்கள் நன்மையை செய்து அல்லாஹ்வினுடைய இந்த நோன்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவோமாக இருந்தால், இந்த நோன்பினுடைய நோக்கமே அல்லாஹுவை அஞ்சி நடக்க வேண்டும் என்பது தான். அல்லாஹுவை அஞ்சி நடப்பதென்பது, அல்லாஹ் எதனை கட்டளையிட்டிருக்கின்றானோ அதனை நாங்கள் சிறமேற்கொண்டு செய்வதும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டளைகளை எவ்வாறு செய்யுமாறு எங்களுக்கு பணித்திருக்கிறார்களோ அவைகளை நாங்கள் செவ்வனே செய்து கொள்வதும் தான் தக்வா என்ற இறையச்சத்தை உள்ளடக்கி இருக்கிறது. அதல்லாமல் இந்த நோன்பை ஒரு சடங்காக ஏற்றுக்கொள்ளாமல், சடங்காக நாங்கள் நினைத்து செய்யாமல், ஒரு வணக்கமாக நினைத்து செய்கின்ற போதுதான் அதனுடைய உண்மையான சரியான நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். அதன் போதுதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையில் அதிகமான நன்மைகளை செய்த ஒரு காலமாக அந்த ரமலானை ஆக்கிக் கொள்ளலாம். ஒரு மனிதன் செய்கின்ற அமல்களில் அதிகமான அமல்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாக ரமலானை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதிலே தான் நாங்கள் அதிகமான நன்மைகளை செய்து கொள்ளவும், அதிகமான பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளவும், அதிகமான அதாவது குர்ஆனை ஓதக்கூடிய மாதமாகவும் அந்த மாதத்தை ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அல்லாஹு தஆலா குர்ஆனை அருளுவதற்காக, இப்பூவுலகுக்கு குர்ஆனை இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த மாதமே இந்த ரமலான் மாதம்தான். ஆகவே அந்த மாதத்திலே அல் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாகவும், அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியவைகளை அறிந்து தெரிந்து விளங்கி நடக்கக்கூடியவர்களாகவும் எம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் அந்த மாதத்தை அடைந்து அதிலே நல்லமல்கள் புரிந்து அல்லாஹ்வுடைய
மகுபிரத் என்னும் பாவ மன்னிப்பை பெறக்கூடிய நல்ல மக்களாக எம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.